சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சிடும். வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நெக் டிசைனை கேன்வாஸ் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க போறேன். பிளஸ் அது கூட இந்த மாதிரி நம்ம இப்போ லேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாசி மாடல்ல நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பாசி டிசைனை நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் நெக்லைன்ல அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலா இதை டபுள் ஃபுட்டர்ல சிங்கிள் ஃபுட்டர் அட்டாச் பண்ணுவோம். நான் இதை எப்படி டபுள் ஃபுட்டர்லயே நம்ம எப்படி தைக்கலாம் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி பீசஸ் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம நார்மலா எப்போது எப்படி கேன்வாஸ் வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் நெக்லைன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம க்ளூயிங் சைடை ஃபேப்ரிக்ல பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு அயன் பண்ணிருங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அயன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிளஸ், ஓகேவா? அது மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஓரமா விளிம்பு வர அப்படி தச்சுட்டு அந்த எண்ட் வரைக்கும் நம்ம தச்சுட்டு வரணும். கண்டிப்பா அந்த வீடியோ ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தச்சு விடணும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம கேன்வாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு கேன்வாஸில் கட் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ அப்படி செய்ய போகிறதுல இது இன்னொரு மெத்தட், ஓகேவா? இந்த மாதிரி கேன்வாஸில் ஃபஸ்ட்டு உங்களோட நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நெக் ஷேப், எந்த அளவு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சிட்டு எவ்வளவு உயரம் வேணும் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம ஃபேப்ரிக்கில் பிளேஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தச்சுக்கிறோம். மீதி எக்ஸஸாக உள்ளது ஃபுல்லாக அந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ எப்பவுமே நம்ம உள்ள ஸ்டிச் போடுவோம், தெரியுமா? ஸோ நம்ம இதில் ஸ்டிச் போட வேண்டாம். இப்போ டபுளாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர் மிட் பாயிண்ட் ஒரு சின்ன கட்டிங் கொடுங்க. எதுக்காகனா இது நம்மளோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்காக தான் நம்ம. ஸோ நான் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக் டிசைன் ஃபர்ஸ்ட் மெயின் ஃபேப்ரிக்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மூலமா கேன்வாஸ் அட்டாச் பண்றது. ஸோ இந்த இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஸோ நான் இதில் நெக் டிசைன் எதுவுமே கட் பண்ணல, ஆம்கோல் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீஸை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்டை ஒரு சின்ன கட்டிங் கொடுத்துக்கிறோம், சரியா? இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் அப்புறம் இதோட ரைட் சைட் கேன்வாஸ் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு ரெண்டு உள்ள வச்சுட்டு நம்ம 2 கட்டிங் கொடுத்துருக்கோம், தெரியுமா? அந்த 2 கட்டிங்க ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேல சென்டரா கீழே அந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போடணும். எதுக்காக அப்படின்னா, அந்த பீஸ் நம்ம உள்ள ஸ்டிச் போடுவோம். ஸோ அந்த ஸ்டிச் போடும்போது அந்த பீஸ் விலகாம இருக்கிறதுக்காக தான் நான் சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட சொன்னேன். ஸோ நீங்க சென்டர் ஸ்டிச் போட்டீங்கன்னா உங்களுக்கு விலகாத, அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம சென்டர்ல தச்சாச்சு. இப்போ நம்ம என்ன நெக் ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த நெக் ஷேப்க்கு வைக்கணும். இப்போ இந்த நெக் ஷேப் பார்த்தீங்கன்னா நீடில் கரெக்டாக அந்த ஓரத்தில் நிப்பாட்டிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன நெக் ஷேப் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கேர்ஃபுல்லாக ஸ்டிச் போடணும். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த எட்ஜ் வரும்போது கரெக்டாக நீடில் அதை பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு ஃபேப்ரிக்கை லைட்டாக திருப்பி தைச்சிட வேண்டியது தான். மற்றபடி எந்த கஷ்டமும் இதில் கிடையாது. ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் வந்திருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கூட நம்ம இந்த மாதிரி கூட நம்ம தைக்கலாம். ஸோ இப்போ உள்ள பீசஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த சென்டர் ஸ்டிச் போடலை அப்படின்னா உங்களுக்கு பீஸ் விலகிக்கிட்டே வரும். நம்ம சென்டர் ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால நமக்கு பீஸ் கரெக்டாக இருக்கு. ஸோ அதுக்காக தான் சென்டர் ஸ்டிச் போட சொல்லியிருந்தேன் உங்களை. நம்ம குளூஸ் வச்சு நீங்கள் குத்திருந்தா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம சென்டர் ஸ்டிச் போட சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம எட்ஜ் எல்லாமே கட் பண்ணிட்டு இன்டெப்த்தாக நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கட்டிங் கரெக்டாக நம்ம நம்ம ஸ்டிச்சிங்கை தாண்டி நம்ம கட்டிங் போயிடக்கூடாது. ஸோ அந்த அளவு பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஃபேப்ரிக்கை லைட்டாக அப்படின்ற மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச் போட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப ரொம்ப நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு கரெக்டாக அந்த நெக் ஷேப்க்கு நம்ம கரெக்டாக தச்சு விட்டுற வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இது கூட அந்த பாசி லேஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த மாதிரி பாசி லேஸ் இருக்கும்போது நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நூலாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த நூல் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு பாசியை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நூலை
நல்ல லைட் அந்த மாதிரி சுத்தி விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டிச் 1 or 2 ஸ்டிச்சஸ் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாசி வந்து உங்களுக்கு உதிர்ந்து வராது. இல்லை நீங்க ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சு ஒரு 2-3 நாள்லயே அந்த பாசி நம்ம பிளவுஸ் போட போட அது வந்து அப்படியே உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அதுக்கு மேலே ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இது எப்படி வந்து இந்த ஃபுட்டரை வந்து நம்ம தைக்க போறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா இதுல வச்சு தச்சிட்டோம்னா உடஞ்சிரும். லைட் அந்த மாதிரி ஃபுட்டரை வந்து திருப்பி விட்டுருக்கேன். திருப்பி விட்டுட்டு அப்படியே நம்ம தைச்சிட வேண்டியது தான். எப்படி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த இதெல்லாம் நிறைய வச்சுருப்போம் கட்டர்லாம், அதை வச்சு நம்ம திருப்பி விட்டுற வேண்டியது தான். வேறு எதுவுமே இதில் டிஃபிகல்ட் கிடையாது. திருப்பிட்டு நம்ம எப்போதும் மாதிரி நெக்ஸ்ட் ஷேப்க்கு தகுந்த மாதிரி அந்த பாசை உள்ளே வச்சு அப்படியே தைச்சி விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம தைச்சிட வேண்டியது தான். ஸோ இதுக்கு நீங்கள் சிங்கிள் ஃபிட்டர் வந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாசி நெக் டிசைனாக இருக்கலாம், இல்லை டோரி பைப்பிங் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும் போது கூட நீங்கள் வந்து இதுக்கான டபுள் ஃபுட்டர் மாற்றணும், டபுள் ஃபுட்டரை வந்து சிங்கிள் ஃபுட்டராக மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி திருப்பி கூட நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த எட்ஜ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அந்த எட்ஜ் வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து இது வந்து அந்த லேஸ் வந்து நமக்கு திருப்பி கொடுக்காது. ஸோ லைட்டாக ஒரு சின்ன கட்டிங் அந்த லேஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கார்னரில் வரும்போது உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. டபுள் ஃபுட்டர்லேயே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக் டிசைன் எவ்வளோ அழகாக நீட்டாக அந்த ஃபினிஷிங் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ID onlinetailoringvideos.com. நன்றி.